வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஃப்ட் அப்படிங்கிற டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வீப்பு, ரிவால்வு, எக்ஸ்ட்ரூட் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த லாஃப்ட் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரைமரி ஃபீச்சர். பட் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்கெட்ச் வர்ற இடத்துல இந்த இடம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கொயரோட ஹைட் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயரோட ஹைட் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து மீடியமாக இருக்குது. ஸோ அவுட் சைடு பார்த்தீங்கன்னா 5 mm இருக்குது, இன்சைடில் வந்து 2 இருக்குது. இந்த ஆப்போசிட் சைடு லாஸ்ட்டில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இருக்குது. ஸோ அப்போ இது மாதிரி இருக்கக்கூடியதில் டிஃப்ரெண்ட் டைப்பான செக்ஷன் இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது? ஸோ இதுக்காக தான் வந்து லாஃப்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து சால்டோக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சால்டோக்ஸில் வந்துட்டு பார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் அவைலபிளாக இருக்குது. லாஃப்டட் பாஸ் இல்லை லாஃப்டட் பேஸ் அப்படிங்கிற டூல் இங்கே இருக்குது. இந்த டூல் இப்போ வந்து ஹைட் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்துட்டு ஸ்கெட்சு ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்கெட்சு ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போது டாப் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இதில் நான் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த சென்டர்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம ட்ராயிங்கில் கொடுத்ததே ட்ரா பண்ணுறது அப்படின்னாலும் ஓகே. ஸோ இல்லை நம்ம வேறு டைமென்ஷன் கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு 100 கொடுத்துறேன். ஒரு ஸ்கொயராக நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு செக்ஷன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்த செக்ஷன் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இதிலிருந்து மேலே ஒரு 100 20 சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு செக்ஷன் ட்ரா பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஸோ பிளேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த பிளேனை கிளிக் பண்ணதையும் நீங்கள் எந்த பிளேனுக்காக ஆப்செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி உள்ளே இருக்கிற பிளேனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டாப் பிளேனுக்காக தான் ஆப்செட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் ஆப்செட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 ஆப்செட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து ஒரு 200 மேலே ஆப்செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே போயிடும். ஓகே, நான் இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் கடைசியாக க்ரியேட் பண்ண இந்த பிளேன் 1 இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஸ்கெட்ச் போகிறேன். இப்போ நான் வந்து Ctrl 8 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் வியூ வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ஏரோவில் போயிட்டு நார்மல் 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கரெக்டாக பொசிஷன் செட் ஆகிடும். மறுபடியும் நான் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த சென்டர்லேருந்து இன்னொரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். இந்த ஸ்கொயர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத விட ஸ்கொயராக கொடுத்துக்கிறேன். 50 50. ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ அப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள், சரி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. உங்களுக்கு இந்த பிளேனை வேணாலும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடலையோ ரிவால்வ்லையோ இல்லை ஸ்வீப்லையோ வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது? இங்கே தான் வந்து நம்ம இந்த லாஃப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த லாஃப்ட் அப்படிங்கிற கமாண்டு அந்த ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ இந்த லாஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல். நான் வந்து ப்ரொஃபைல் சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது வந்து செகண்ட் ப்ரொஃபைல். ஸோ இந்த 2 ப்ரொஃபைல் நான் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணதையும் பாருங்கள் எனக்கு எது மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ஒரு பால் இருக்கும். இந்த பாலும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். மேபி உங்களுக்கு பால் வேறு டைரெக்ஷனில் வேறு கார்னரில் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ட்விஸ்டட் வேணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வேறு கார்னருக்கு பாலை மூவ் பண்ணி விடுறது மூலமாக ட்விஸ்டடாக கூட நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் இருந்து சர்க்கிள், ட்ரையாங்கிள் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ட்ராயிங்கை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ராயிங்கை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த ட்ராயிங்கை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஸோ 5 mm டிஸ்டன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கெட்சுக்கும் செகண்ட் ஸ்கெட்சுக்கும் 5 mm டிஸ்டன்ஸ், அதே மாதிரி செகண்டுக்கும் தேர்டுக்கும் 5 mm டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு 5 ஸ்கொயர் 5 mm ஸ்கொயர், மிடில் இருக்கிறது வந்து 2 mm ஸ்கொயர், அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு 3.5 mm ஸ்கொயர்.
ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணி இதை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக லாஃப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.